Okay, good evening. Right. ඔක්කොමලා අසාලීමට රෙඩි වෙන්නකෝ. මුලින්ම අපි අසාලීම කරමු. ඊට පස්සේ ගෙදර වැඩ කර බලලා අනිත් එකට යමු. හරි. පළවෙනි වචන ගල් වැලි. ගල් වැලි. ගල් වැලි. දෙවෙනි එක කුරුට්ටු ගෑම. කුරුට්ටු ගෑම. කුරුට්ටු ගෑම. වෙලාව ඕනේ නම් අහන්න. තුන්වෙනි වචන ඉරි ඇඳලා. දන්නව නේද කොහොමද ලියන්නේ කියලා? මුලින්ම සිංහල වචන ඒකට ළඟ ඒකේ දෙමළ තේරුම. முதல்ல சிங்கள வேர்ட் அண்ட் தென் அதுக்கு பக்கத்துல அதுல தமிழ் மீனிங். තුන්වැනි වචන ඉරි ඇඳලා. හතරවෙනි එක අසුන්. 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 හරි. පස්වෙනි වචන පොඩි කරලා. පොඩි කරලා. පොඩි කරලා. පස්වෙනි වචන කිව්වා නේද? sixth one පොර කන්නට. පොර කන්නට.
ඊට පස්සේ මුතු කිව්ව නේද? මුතු. Last word obey. Teach the eighth word in TN. obey. obey. உங்களோட ஓகே. ஒப ஒபேய 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 சாரியா ஒபேய. டன். ஓகே ரைட். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, நான் கரெக்ட் பண்றேன். ரைட். நாங்க ஒரு குட்டி டெக்ஸ்ட் புக் பயிற்சி செய்துட்டு வந்துட்டு நாங்க ஹோம் ஒர்க்குக்கு போவோம். கடைசியா நீங்க இதுல எந்த பயிற்சி செய்தீங்கம்மா? இது முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது முடிச்சு ஓகே. ක්‍රියාකාරකම 3 මේක කරන්න බලමු. ප්‍රශ්න ලියන්න ඕනේ නෑ, கேள்வி எழுத வேணாம். ஓகே, கேள்வி எழுத தேவையில்ல. ஆனால் என்ன சரியான விடை எழுதி அதுக்கு கீழே தமிழ் மீனிங் எழுதுங்களா. அந்த வாக்கியத்தை ක්‍රියාකාරකම 3ன்னு போட்டுட்டு விடைய மட்டும் எழுதுங்க. எழுதிட்டு பக்கத்துல அந்த வாக்கியத்துடைய தமிழ் மீனிங் எழுது. சரியா? ஓகே. கேள்வி எழுத தேவையில்லை. எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்கம்மா. raise your hands.
இது எழுதி இவ்வளவு நேரமா மேக் இட் ஃபாஸ்ட். நாங்க பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தானே செய்திருக்கிறோம். சேம் யூனிட்ல இன்னொரு பிக்சர் தரல தானே? Yes, teacher. ஓகே ஓகே. டன். ஓகே. හරි එහෙනම් බලමු. හරි. පළමුවන එක. හරි. யாராவது சொல்லுங்க பாப்போம். முதலாவதுக்கு என்ன விட வரும்? anyone? Atveneka magadi kedila. வேனக்க மகதி கடில. ஓகே. அதත් சொல்லு. அதත් வேனக்க මගදී කැඩිලා. ஓகே வெரி குட். දෙවැනි එක. நான் தமிழ் மீனிங் අපට උදව්වක් කරන්න පුළුවන්ද? පුළුවන්ද? අපට උදව්වක් කරන්න පුළුවන්ද? තුන්වෙනි එක. බහිනකොට ඉතුරු න්න පුළුවන්ද? ஓகே. ஏன்னா சேஞ்ச் சொல்லுங்க பிரச்சனை இல்லை. බහිනකොට ඉතුරු සල්ලි ගන්න පුළුවන්ද? வெரி குட். நீங்க சொல்லுங்க, அந்த வாய்ஸ் கேட்டா பரவாயில்ல. fourth one. පාලංගමට ටිකට් 3ක් දෙන්න. පාලංගමට ටිකට් 3ක් දෙන්න. very good. පස්වෙනි එක. බස් එක නවත්වන්නේ කොහෙද? බස් එක නවත්වන්නේ කොහෙද? very good. okay. දැන් අපි තේරුම බලමු. මගදී වෑන් එක අදත් මගදී වෑන් එක කැඩිලා. இன்னைக்கும் இடைவழியே இன்றும் இடைவழியே வேன் வண்டி உடைந்து விட்டது. அப்பட்டு உதவுவாக் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி மீனிங்ல இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. யாமா? அதத் வேனக்க மகதி கெடிலாண்ட. அதான் இன்றும் இன்னைக்கு மகதின இடைவழியே, அதாவது நடு ரோட்ல நான் சொல்லுவோம் திடீரென்று இடைவழியே வரும் வழியில, ரைட், வரும் வழியில வேன் வண்டி
உடைந்து விட்டது. இன்றுன்னு போடாம இன்றும் போடணும். ஏன்னு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். அதத்துன்னு வந்ததால நீங்க என்ன சொல்லணும்? இன்றும் என்று போடணும். இன்றும் வேன் வண்டி வரும் வழியடி இடை நடுவே උඩින්ද විටද. හරි. දෙවැනි එක අපට உதவக் කරන්න පුළුවන්ද? எங்களுக்கு உதவி ஒன்றை செய்ய முடியுமா? எங்களுக்கு உதவி ஒன்றை செய்ய முடியும். පාලංගමට ටිකට් 3ක් දෙන්න. பாலங்கமவுக்கு டிக்கெட் 3. டிக்கெட்டுக்கு என்ன சரியான தமிழ்? பயணச்சீட்டு. பயணச்சீட்டு 3 தாருங்கள். அது ஓகே, உங்களுக்கு அவ்வளவு பெருசா கேட்க மாட்டாங்க. பயணச்சீட்டு 3 தாருங்கள். பஸ் එක නවත්තන්නේ කොහෙද? பஸ் வண்டி நிறுத்தப்படுவது எங்கே? பஸ் இந்த மீனிங்ல இருந்தா நீங்க கரெக்ட் போடும். பஸ் வண்டி நிறுத்தப்படுவது எங்கே? Teacher, you missed the third one. වහිනකොට ඉතුරු සල්ලි ஓகே ரைட். ගන්න පුළුවන්ද? பහිனකොට ඉතුරු சல்லி ගන්න පුළුවන්ද? இறங்கும் போது மிகுதி காசு பெற்றுக்கொள்ள முடியுமா? மிகுதி காசை பெற்றுக்கொள்ள முடியுமா? மிகுதி பணத்தை இறங்கும் போது மிகுதி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? පුළුවන්ද? நான் அதுல இதுவும் 2 சொன்னேன். இத்துரு சல்லிண்டா மிகுதி பணம், மாறு சல்லிண்டா சேஞ்ச். ரைட்? அதுக்கு சரியான தமிழ் தெரியல. சேஞ்ச். ரைட்? ஓகே. ක්‍රියාකාරකම 4ට යන්නට කලින් අපි මේ Excuse පින්තූරයට me, යමු. teacher. Yes. වහිනකොට ඉතුරු සල්ලි ගන්න පුළුවන්ද වරුණා? බහිනකොට ඉතුරු සල්ලි ගන්න පුළුවන්. யா நான் அப்படிதான் சொன்னேன். අප ඉතුරු සල්ලි වහිනකොට ගන්න පුළුවන්ද? அப்படி சொல்ல முடியாது. இத்துரு சல்லி முன்னுக்கு போட்டா இத்துரு சல்லி அதாவது நீங்க ஆர்டரை மாத்தி போட்டுருங்க. மிகுதி காசை இறங்கும் போது எடுக்க முடியுமா? அவ விட எது பெட்டர்? பிளான்ட் இல்ல, பட் நாங்க அந்த வேர்புக்கு முன்னாலும் அந்த சப்ஜெக்ட் போடுறது பெட்டர். ஓகே. இறங்கும் போது மிகுதி சல்லியை மிகுதி காசை பெற்றுக்கொள்ள முடியுமாவோ, இல்லாட்டி என்ன நீங்க சொல்ற மாதிரி வேணும்னா என்ன வரும்? மிகுதி பணத்தை இறங்கும் போது பெற்றுக்கொள்ள முடியுமா? ரெண்டும் மீனிங் வைஸ் சேம், பட் எந்த ஆர்டர் பெட்டர்ன்னு நீங்க பார்க்கணும். அதை விட டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்குதோ அது இல்ல, அப்படி ஒரு கொஸ்டின் இல்லையே. சரி, அப்படின்னா என்ன வேணா போடலாம். ஓகே. ஹரி, ஃபர்ஸ்ட் டே நாங்க இதுக்கு வாக்கியம் பார்த்தோம். இப்ப நாங்க இதுக்கு ஒரு 5 வாக்கியம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எழுத போறீங்க. இன்னைக்கு எழுத என்ன தெரியுதோ இல்லையோ, பிழையோ சரியோ சும்மா ட்ரை பண்ணணும். ட்ரைன்னா ஏதாவது எழுதணும். நீ ட்ரை பண்ணன்னு வரல அப்படி இல்லை, ஏதாவது எழுதணும். ஓகே, எழுதி அனுப்புங்க எனக்கு. அப்பதான் எனக்கு என்ன உங்களோட லெவல் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. இப்ப இந்த படத்தை பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், முதல்ல ஒரு படத்தை பார்த்து வாக்கியம் எழுதணும்னா முதல்ல அந்த படத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது என்ன இடம்? இப்ப இதை பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குது? கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இது பஸ் ஸ்டாப்புக்கு பஸ்ஸுக்குள்ள ஒரு இடம் என்று கண்டுபிடிக்க இயலுமா இயலாதா? கண்டுபிடிக்கலாம். அப்ப நீங்க சொல்லலாம். ஓ, ஸ்கிரீன் விளங்கியல்ல. ஸ்கிரீன் விளங்குலையா? என்ன ஸ்கிரீன் விளங்குதப்ப? ஓகே, வெரி சாரி. நான் இப்ப கொஸ்டின் செய்ய போகல, எல்லாமே அந்த ஸ்கிரீன் தான் விளங்குச்சா? ஓ டீச்சர். யாரும் ஒன்னு சொல்லல. சரி, ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த படத்தை பார்த்து நாங்க வாக்கியம் எழுத போறோம். அப்ப இப்ப உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே விளங்குது என்ன? இது ஒரு பஸ்ல இருக்கிற ஒரு இடம்.
பஸ்ன்னு விளங்குது. அப்ப நீங்க அத அழகா முதலாவது வாக்கியம் குறிப்பிடலாம். இப்ப நான் சொல்லிட்டேன். இப்ப அத நீங்க சிங்களத்துல ஃபர்ஸ்ட் நீங்க மாத்த பழகுங்க. இல்லாட்டி இட்ஸ் ஓகே. அதாவது நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த வேர்ட்ஸையாவது தனித்தனியா எழுதி வைங்க ஒரு வாக்கியமா. அதை ஜாயின் பண்ற மெத்தட் நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. ரெண்டாவது நீங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கு தெளிவா விளங்குது. அண்ட் தென் ஒரு கண்டக்டர் விளங்குது. வேற என்ன? மேல பேக்ஸ் இருக்கிறத பத்தி சொல்லலாம். இல்லாட்டி மத்த பேசஞ்சர்ஸ பத்தி சொல்லலாம். கண்டக்டரும் ஸ்டூடெண்ட்ஸும் பேசிக்கொண்டிருக்கிறத பத்தி சொல்லலாம். ஏதாவது 5 வாக்கியம். முதலாவது வாக்கியம் கட்டாயம் அந்த இடத்தை குறிப்பிட்டு எழுதுங்க. அது பிறகு ஒரு ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். என்ன ரூல்ஸ்? ஒருமையாக இருந்தா அது வந்து ஒய்யில முடியணும். பன்மையாக இருந்தால் தீயில முடியணும். இப்ப ஒருத்தர் கொண்டொஸ்தர மகாத்மயா வஸ்ரதே சிட்டி, ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ பத்தி பேச வர்றீங்கன்னா வஸ்ரதே சிசுன் துந்தனே சிட்டி தீ. ஏன்? பன்மை. உயில் எந்த வேர்டுனாலும் உயில முடியும். ஒருமை என்றா தீயில முடியும். பன்மை என்னத்துக்கு? நிகழ்காலத்துக்கு பொருந்துமா? அப்புறம் எஸ்ஏல போய் எழுதிட்டு வர்றது இல்ல. இந்த படம் பார்த்து வாக்கியம் எழுதுது. ஓகே, ரைட். ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஏதாவது 5 வாக்கியம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியாட்டி பரவாயில்ல. அந்த ஒவ்வொரு டேர்ம் வேர்ட்ஸுக்குள்ளேயும் சிங்கள வேர்ட்ஸாவது எனக்கு இப்ப எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களோட டிக்டேஷனை கிளாஸ் முடிய பாக்குறேன். அனுப்பினாக்கள் ஓகே, அனுப்பாதாக்கள் டிக்டேஷனையும் அனுப்பி விடுங்க கிளாஸ் முடிய. எஸ்ஐயும் நீங்க கிளாஸ் முடிய அனுப்பி விடுங்க. பட் நீங்க இப்ப எழுதி முடிச்சிட்டீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. நான் இப்ப ரைஸ் ஹேண்ட் வச்சு கண்டுபிடிப்பேன். நான் ரைஸ் ஹேண்ட் பண்ணிட்டு எனக்கு கிளாஸ் முடிய எஸ்ஏ வரல, சென்டென்ஸ் வரலாட்டி கண்டுபிடிச்சிடும். நீங்க போய்க்குதான் ரைஸ் ஹேண்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட்? குயிக்கா எழுதிட்டு நீங்க வேணா கிளாஸ் முடிய வாட்ஸ்அப் பண்ணலாம். செய்து நீங்களா செய்யணுமா? நான் தருவேன் இப்ப சென்டென்ஸ், இதுக்கு நான் தருவேன். பட் யூ ஹேவ் டு ட்ரை யோர் செல்ஃப். ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க.
join with the same link dear. ஓகே, உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் லாஸ்டா சொல்லியிருப்பேன் நினைச்சேன், மறந்துட்டேன் போல. உங்களுக்கு சேம் லிங்க் தான். நான் லிங்க் சேஞ்ச் பண்ணுவேன்னு நான் புதுசா குரூப்ல போடுறேன். ரைட், பட் நான் வேணா டெய்லி வேணா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் சம்டைம்ஸ் லிங்க் போட லேட் ஆயிட்டுன்னா நீங்க பழைய லிங்க்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சேம் லிங்க் தான். நான் சேம் லிங்க் திருப்பி திருப்பி கிளாஸ் டைம்ல உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே, பட் லேட் ஆயினா சேம் லிங்க், நான் அனுப்ப லேட் ஆயிட்டுன்னா சேம் லிங்க், நான் லிங்க் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, மோஸ்ட்லி நான் இதே தான் கொண்டு போக பாக்குறேன். ஸோ நான் சொல்ல லிங்க் சேஞ்சுனா நான் உங்களுக்கு மெசேஜோட கீழே போடுறேன் நியூ லிங்க். ஓகே, அது வரைக்கும் நான் ஒரு லிங்க் அனுப்ப உங்களுக்கு லேட் ஆயிட்டுன்னா சேம் லிங்க்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, சரியா முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் வந்து அந்த உங்களோட ஹோம்ஒர்க்ல வந்து மார்கரீட்டி பிலிப்பந்திமு பத்தி ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லி இருக்குது போல. ரைட், நான் அது அந்த அதுக்குரிய ஆன்சர்ஸ் உங்களோட அந்த அந்த புக்ல இருக்கிற ஆன்சர்ஸ்ல கொஞ்சம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு 5 வாக்கியம் நான் தரேன். அந்த ஆன்சர்ல கொஞ்சம் கூடயா கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி 5 சென்டென்ஸ் தரேன், அதை நீங்க எழுதிக்கோங்க. பட் எழுதி பழகணும், சரியோ பிள்ளையோ எழுதி பழகணும். ரைட், வேணா நீங்க இப்போதைக்கு ப்ராக்டிஸுக்காக என்ன செய்யலாம், நீங்க உருவாக்கணும். ஏதாவது சில வேர்டுக்கு மட்டும் மீனிங் தெரியாட்டி யூ கேன் யூஸ் த டிரான்ஸ்லேட்டர். இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு வேர்ட் அனுப்புறேன். டிரான்ஸ்லேட்டர் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா அப்புறம் ஃபுல் சென்டென்ஸையும் டிரான்ஸ்லேட்டர்ல காப்பி பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அது வேஸ்டா போகும். ரைட், பட் யூ ஹேவ் டு ட்ரை யோர் செல்ஃப். ஓகே, சொல்ல சொல்ல எழுதுவீங்க தானே, நான் அந்த சென்டென்சஸ டைப் பண்ணல. ரைட், பார்ப்போம். அண்ட் டிக்டேஷன் திருத்துறது, அதாவது பிழை இருந்தா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன், எனக்கு ஈஸியா எழுமன்னா நான் எழுதி விடுவேன். கொஞ்சம் எழுத கஷ்டமா இருந்தா நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி விடுவேன். டெக்ஸ்ட் புக்ல இருக்குதானே, என்ன பிள்ளைன்னு போய் செக் பண்ணுங்கன்னா. எழுத ஏழுமானதை நான் லேப்டாப்லயே தான் கரெக்ட் பண்றது. நான் எழுத ஏழுமானதை நான் எழுதி விடுவேன், கரெக்ட் பண்ணுவேன். பிள்ளை இல்லாட்டா பிள்ளை இருந்தா அதை ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் பண்ணி விட்டா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. வீக்லி 4 நாள் தான் கிளாஸ். கொஞ்சம் நீங்க வீட்லயே என்ன செய்யணும், எஃபர்ட் போடணும். சிங்கள பாடம் தான், ஈஸி தான். எப்ப ஈஸி, நீங்க ஃபுல்லா அது உங்களுக்கு ஃபுல்லா நீங்க அதோட ப்ராக்டிஸா எழுதிங்கன்னா வெரி ஈஸி. எக்ஸாம் முடிஞ்சிருந்தெல்லாம் படிக்கவே தேவையில்லை. ஆற ஒர்க்ஸ டைமுக்கு செய்தா போதும். விருந்தின கொப்பி எடுத்து படிங்கன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பாடமாக்குற வேலையெல்லாம் நான் என்ன செய்துட்டேன், உங்களுக்கு தந்துட்டேன். நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. நீங்க ரீட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஐடியா வந்துடும். அந்த சென்டென்சஸ்ல பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி அது பிள்ளைகளும் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் தரப்போக்குள்ள அது என்ன செய்யும், அது உங்களோட மனதுல பதியும். நான் எழுதினது பிள்ளை, இப்ப இப்படி எழுதினாதான் சரி என்று உங்களுக்கு என்ன செய்யும், மனதுல பதியும். அதுக்கு பிறகு நான் எஸ்ஏ தாரதை நீங்க எழுதினீங்கன்னா எழுதும் பொழுது கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். ஜஸ்ட் வாசிங்க. நான் ஒரு நாள் பாடமாக்கவே தேவையில்லை, நீங்க பாடமாக்கவே தேவையில்லை. என்ன செய்யலாம், ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் என்ன செய்யும், விளங்கிடும். ஓகே, ரைட். நான் சென்டென்சஸ திருத்துறேன். நான் இப்ப திருத்துறேன், எனக்கு டைம் எல்லாம் போகுது. நான் திருத்தி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். ஓகே, ரைட். இப்ப நான் இதுக்குரிய ஏண்ட சென்டென்ஸ் தர முன்னாடி உங்களோட ஹோம்ஒர்க் பேஜஸுக்கு போங்கம்மா. ஹோம்ஒர்க் பேஜ்ல அந்த எஸ்ஏக்கு நான் தாரேன். சொல்ல சொல்ல எழுதலுமா, ஏதாவது ஸ்பெல்லிங் தேவைன்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. நீங்க வேணா சொல்ல சொல்ல எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்களே. அப்ப நான் அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லி விடுவேன். ஓகே, நான் அதை டைப் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து டைப் பண்ணி வைக்கிறேன். ரைட், உங்களோட ஹோம்ஒர்க் டியூட்டர் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற பயிற்சிகளை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த எஸ்ஏ அவருக்கு எழுதிட்டு வருவோம்.
உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கிற டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரைட்? நாங்க இங்க எஸ்ஏஸ் சென்டென்சஸ் எழுதுறதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ரைட் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிப்போம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்ப என்னத்துக்கு நீங்க ஸ்கூல் போறீங்க அப்புறம் ரைட்? அதை உங்களுக்கு எல்லாருமே சொல்லி தருவாங்க. ஓகே, நாங்க அதனால கொஞ்சம் எஸ்ஏஸ்ல கொஞ்சம் கூட கவனம் செலுத்துவோம். ஓகே, நான் எஸ்ஏன்னு சொல்றேன், பட் உங்களுக்கு அது எஸ்ஏ கிடையாது. ரைட்? உங்களுக்கு 5 வாக்கியம். ஹரி දැන් බලමු மார்க நீதி பிலிமதிமு அதான் உங்களோட தலைப்பு. இந்த டியூட்ல நினைக்கிற பின்னுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க அதுல யூஸ் பண்ணலாம் எழுதுறது. இல்ல நீங்க கொப்பிலேயும் எழுதலாம். கொப்பிலேயும் கொப்பிலேயும் வேணா எழுதலாம். இல்லாட்டி இந்த டியூட்ல பின்னுக்கும் எழுதலாம். இங்க ஒரு blank பேஜ் இருக்குதானே, நீங்க கொப்பிய படிக்கிறதுக்கு ரீட் பண்ண ஒரே அடிக்கு எல்லாத்தையும் ரீட் பண்ண விரும்பினா கொப்பில எழுதுங்க, அது கொஞ்சம் பெட்டர். ஓகே, கொப்பில எழுதுங்களே, அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் டியூட்டை தனியா எடுத்து அது தனியா அப்பெல்லாம் பார்க்க தேவையில்லை. கொப்பில எழுதுங்களா தலைப்பு போட்டுட்டு. எப்படி எல்லாம் ட்ரை பண்ணி தானே இருப்பீங்க, இத கொப்பில எழுதுங்க. ஹரி மார்க்க நீதி பிலிபந்திமு உங்களுக்கு தெரியும், வீதி ஒழுங்குகளை பேணுவோம். ரைட், இதுல இருக்கிற முதலாவது வாக்கியம் அது நல்லா இருக்கு, அதை எழுதுவோம். சொல்ல சொல்ல எழுதுங்களா, பாப்போம் நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு. எழுதிட்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பிள்ளை இருந்தா உங்களுக்கு பார்த்து சொல்றேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா. ஹரி பரமணி வாக்கிய அப்படி தினப்பத்தா சொல்ல சொல்ல எழுதி பழகுங்க. அப்படி தினப்பத்தா மகாமார்கவல அப்படி தினப்பத்தா மகாமார்கவல අපි දිනපතා මහා මාර්ගවල ගමන් බිමන් යන්නෙමු. අපි දිනපතා මහා මාර්ගවල ගමන් බිමන් යන්නෙමු. ගමන් අනිත් වචන ரெண்டாவது வேர்டா வேற வேற வேர்ட். ගමන් බිමන් යන්නෙමு. முதலாவது வாக்கியம் என்ன, நாங்கள் நாங்கள் நாங்கள்ல தொடங்குறதால எங்க போய் முடியுது பாருங்க, மூல முடியுது. அப்பி யன்னெமு. அப்ப யாரும் சொல்ல மமான ஸ்டார்ட் பண்ண இதுல முடியணும், சொல்லி தந்திக்கிறேன். மீ மீ, வெரி குட். மமனா மீ. ரைட். அப்ப டெய்லி நாங்க என்ன செய்யறோம், மகாமார்கவல பெரிய பெரிய ரோட்ஸ்ல நாங்க என்ன செய்யறோம், பயணம் செய்யறோம். கமன் பிமன் கமன் பிமன் நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க, எஸ் இணைமொழிண்டு அந்த மாதிரி சிங்களத யுகல பத கமன் பிமான்ன்றது அங்க ஒரு யுகல பத, அங்கும் இங்கும். நாங்களாம் ஒரு ஸ்லாங் வேர்டுன்னு பேர் கமன் பிமான். விமானுக்கு தனியா மீனிங் கேட்டா இல்ல, கமன் விமான். அப்படிதான் நாங்க பயணம் செய்வோம், அது ஒரு யுகல பதம். ஹரி දෙවනි வாக்கிய மார்க நீதி. ரெண்டாவது வாக்கியம் மார்க நீதி மார்க நீதி පනවා ඇත්තේ. மார்க நீதி பணவா நிக்காங்க நயன சின்ன சும்மா நார்மல் எழுதுற நயன பணவா ඇත්තේ மார்க நீதி பணவா ඇත්තේ மகீன்கே. மகீன்கே மகீன்கே இப்படி ஒன்று வரும், இத கொஞ்சம் பாருங்க. மகீன்கே மகீன்டா யாரு, பேசஞ்சர்ஸ். மகீன்கே
පහසුව සහ ආරක්ෂාව. පහසුව සහ ආරක්ෂාව. පහසුව සහ ආරක්ෂාව. සඳහාය. මාර්ග නීති පනවා ඇත්තේ මගීන්ගේ පහසුව සහ ආරක්ෂාව சந்தகாய. இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு போடப்பட்டிருக்குது? இந்த பயணிகள் பேசஞ்சர்ஸுக்கு ஈஸியாக பேசஞ்சர்ஸ் இல்லாட்டி வழிப்போக்கர்கள் எல்லாம் சேர்ந்து மனிதர்கள் அந்த மாதிரி மகீன்கே பஹசுவ சஹ ஆரக்ஷாவ சந்தகாய. அவங்களோட கம்ஃபர்டபிளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தான் இதெல்லாம் என்ன செய்திருக்கா போடப்பட்டுள்ளது. හරි. දැන් තුන්වෙනි වාක්‍ය ලියන්න. මාර්ග නීති මාර්ග නීති නොසලකන. මාර්ග නීති නොසලකන. මාර්ග නීති නොසලකන. මිනිසුන් නිසා මාර්ග නීති නොසලකන මිනිසුන් නිසා බොහෝ විට මාර්ග නීති නොසලකන මිනිසුන් නිසා බොහෝ විට මිනිසුන් නිසා බොහෝ විට டீச்சர் இன்னொருக்க சொல்லுங்க. வாய்ஸ் கிளியர் இல்லையா? மார்க நீதி නොසලකන මිනිසුන් නිසා அது ஓகே தானே? බොහෝ විට බොහෝ ගොඩාක් කියන ஒரு word. බොහෝ විට මාර්ග නීති නොසලකන මිනිසුන් නිසා බොහෝ විට பெரும்பாலும் බොහෝ විට අනතුරු සිදුවේ. බොහෝ විට අනතුරු සිදුවේ. හරිද? right. හතරවෙනි වචන மீனிங் சொல்லல. நான் இப்ப இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணாதனால இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணாத மனிதர்களால பெரும்பாலும் என்ன அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றன. அதான் சொல்றோம். அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றன. හතරවෙනි වාක්‍ය රියදුරන් මෙන්ම රියදුරන් මෙන්ම அதாவது டிரைவர்ஸ்
ஆல்சோ இன்னொன்று பேர் சொல்ல போறேன். ரியதுரான் மென்ம பதிக்கை அந்த ரியதுரான் மென்ம பதிக்கை அந்த ரியதுரான் மென்ம பதிக்கை அந்த மார்க நீதி மார்க நீதி රියදුරන් මෙන්ම පදිකයන්ද මාර්ග නීති පිළිපැදිය යුතුය. පිළිපැදිය යුතුය. பின்பற்றுதல் வேண்டும். පිළිපැදිය යුතුය. පිළි කියන්නලා ළමයක් වරල්ලි. ஓகே පිළිපැදිය යුතුය. හරිද? අන්තිම වාක්‍ය ඒවා ආරක්ෂා කළොත් என்ன சத்தமே காணும் எழுதுறீங்க தானே? පිළිපැදිය යුතුය. டன் ஓகே மீனிங் சொல்லல பாருங்க. டிரைவர்ஸ் மட்டும் இல்ல அதோட பாதையில பயணம் செய்யற என்ன சொல்றது நடைப்பயணிகள் ரைட் அவங்க ஓகே நடைப்பயணிகள் அவங்களும் டிரைவர்ஸும் நடைப்பயணிகள் ரெண்டு பேரும் டிரைவர்ஸ் தான் எல்லாத்தையும் காரணம் இல்ல ரைட் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் ரூல்ஸா ஃபாலோ பண்ணணும். ஓகே லாஸ்ட் வேர்ட் எழுதிக்கோங்க. ஏவா ஆரக்ஷா கலோத் ஏவா ஆரக்ஷா கலோத் ඒවා ආරක්ෂා කළොත් අපට ආරක්ෂාව සැලසේ. ඒවා ආරක්ෂා කළොත් අපට ආරක්ෂාව සැලසේ. டன் ரைட். அப்ப முதல்ல பாருங்க ஃபர்ஸ்ட்க்கு என்ன ரூல்ஸ் ஓமா எதுக்கு பாருங்க ආරක්ෂා කළොත් අපට ආරක්ෂා ஃபர்ஸ்ட் ஒன் நான் கேக்குறீங்க அப்ப ඒවා ආරක්ෂා කළොත් අර්ථ ආරක්ෂාවயா සැලසේ சலசே. அப்ப முதல்ல பாருங்க நாங்க வாக்கியம் எழுதும் பொழுது ஃபர்ஸ்டுக்கு இது எங்களுக்கு முக்கியம் சொல்றோம். ஏன் முக்கியம்? நாங்க அன்றாடம் பெரிய பெரிய பாதைகள்ல பயணம் செய்யறோம்.
அதே போல இந்த ரூல்ஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது? எங்களுடைய பாதுகாப்புக்கும் வசதிக்காக. ஆனா இந்த மாதிரியான ரூல்ஸ ஃபாலோ பண்ணாத மனிதர்களால் என்ன நடக்குது? இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப யார் யார் இதை ஃபாலோ பண்ணும்? ஜஸ்ட் டிரைவர்ஸா? இல்ல, டிரைவர்ஸ் அதே போல எங்களை மாதிரியான நடைபாதையில் நடக்கிறார்கள். அவங்க கூட என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அதாவது இந்த ரூல்ஸ பாதுகாத்தா தான் எங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். இந்த 5 வாக்கியம்னால ஷார்ட்டா முடிக்கிறேன். எஸ்டிஆர்ல இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க என்ன செய்யணும்? பெரிய கிரேட் 10க்கு போய் நீங்க சிங்கள செலக்ட் பண்ணீங்கன்னா எஸ்ஏஎஸ் வரும், ரைட்? எஸ்டிஆர்ல இப்ப நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் மெயின் பாயிண்ட்ஸ். இது அழகா ஒரு 5 பந்திக்கு விளக்கி 100 சொல்லுக்கு தான் எழுத வரும். நீங்க கிரேட் 10க்கு போனாலும் 11க்கு போனாலும் 100 சொல்லுக்கு தான் வாக்கியம் எஸ்ஏ எழுதுறது. சிம்பிள். அப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு லைன் சொன்னேன், அது கொஞ்சம் 2-3 வரி 2-3 வாக்கியத்துல இன்னும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா ஒரு எஸ்ஏ, ரைட்? இப்ப நாங்க சென்டென்ஸ் பழகுறோம், போக போக எஸ்ஏஸும் பழகும். ஓகே, ரைட்? இதுதான் இந்த வாக்கியம். இதுல இருக்கிற இந்த ஹோம்ஒர்க்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டேன், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் பாத்துக்கோங்களேன். இந்த பேஜ் நெக்ஸ்ட் வீக்குக்கு ஹோம்ஒர்க் ஃபுல்லா செய்துட்டு வாங்க. இந்த ரெண்டையும் ஒத்த சொற்கள் இது ரெண்டும். அண்ட் நான் உங்களுக்கு டிக்டேஷன் தரல தானே? இதை மார்க் பண்ணிக்கோங்கம்மா ஹோம்ஒர்க் முதல்ல. ரைட், உங்களோட டிக்டேஷன் இது முடிச்சிட்டோம். ஆகவே 2வது யூனிட்ல முதல் இதுல இன்னைக்கு 8 தான் வந்தது. ஓகே, 5, 10, இதுல 17னா 8. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் வீக்குக்கு 8 பாடமாக்குங்கள். இங்க இருந்து பகுக்கரலா வரைக்கும் பாடமாக்குங்களா? பகுக்கரலா. நெக்ஸ்ட் வீக் டிக்டேஷன் 24th ஆகஸ்ட் யூனிட். ஹோம்ஒர்க் அந்த 2 பேஜும் நான் ஞாபகம் படுத்த மாட்டேன். நீங்க என்ன ஒர்க் செய்துட்டு எனக்கு என்ன வேணா நீங்க ஒர்க் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை கரெக்ட் பண்றேன். ஓகே, ஏதாவது நீங்க அனுப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்க என்னத்துக்கு அனுப்புறீங்கன்னு. அப்ப நான் செக் பண்ணணும். நான் சம்டைம்ஸ் நான் நார்மலா செக் பண்ணுவேன். ஹோம்ஒர்க் நீங்க ஹோம்ஒர்க் அனுப்பின பிறகு நான் அப்ப கரெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் தானே? சோ ஏதாவது உங்களுக்கு இதை செக் பண்ணணும்னு நினைச்சா செக் பண்ணுங்க மிஸ்ன்னு சேர்த்து போடுங்க. அப்ப நான் பாக்குறேன். ஓகே, ரைட். அதே போல நீங்க ஏதாவது வேற பேப்பர் செய்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்குரிய டவுட்ஸும் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம். ஓகே, ரைட். இப்ப இது உங்களோட அசாலிவியமா இந்த 2 பேஜும் ஹோம்ஒர்க் தந்தா என்ன செய்யணும்? கிளாஸுக்கு முந்தி செய்து முடிச்சு வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகே, அது ரூல்ஸ். நான் டெய்லி வாட்ஸ்அப்ல குரூப்ல ரிமைண்டர் அனுப்ப இல்ல. இன்னைக்கு நான் யாரையும் பேர் வாசிக்கல. நெக்ஸ்ட் வீக் நான் இவ்வளவு நாள் ஸ்ட்ரிக்டா இருந்தது இல்ல தானே? அதான் இப்ப உங்களுக்கு டைம் தாரேன் திருந்துறதுக்கு, ரைட்? ஹோம்ஒர்க் செய்து வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி விடுங்க. அப்ப தட்ஸ் இட். ஓகே, ரைட். ஓகே, லேட் ஆயிட்டு இன்னைக்கு இவ்வளவுதான் பேலன்ஸ். நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். டவுட்ஸ் இருந்தா நீங்க கட்டாயம் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ரைட். பாய். Bye, teacher. Thank you. ஓகே, பாய்.